ஆக்சுவலாக விஜய் வந்து இவர் சிவி சண்முகம் எம்ஆர்சி நகர் வீட்டுக்கு போய் பேசும்போது அவங்களுக்கு 5 மந்திரிகள் அப்படிங்கிறது அன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. என்ன பிரச்சனை அதில் அப்படின்னு பார்த்தா, அவங்க கிட்டத்தட்ட எடப்பாடி தரப்புக்கும் சிபிஎஸ் தரப்புக்கும் ஒரே குழப்பமாக ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்த விஷயங்கள். இவர் என்ன பண்ணிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி கிளவரா கவர்னருக்கு ஒரு மெயில் அனுப்புகிறார், கம்ப்ளைண்ட் பண்ணுறார். குதிரை பேரம் நடந்திருக்கு, அதனால் இந்த 25 பேரில் யாருக்கும் நீங்கள் மந்திரி சபையில் பதவி பிரமாணம் செய்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணியிருக்கார். அது வெளியவே தெரியல. நீங்கள் சபாநாயகர் இவர் கவர்னரை போய் எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்க போகிறாருன்னு ஒரு இமேஜ் ஓடிக்கிட்டு இருந்தது. போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாருன்னு, பட் மெயிலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். ரெண்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். ஒன்று குதிரை பேரம் நடந்திருக்குங்கிறது, ரெண்டாவது அவர் போய் சிஎம் ஒரு தரப்பு தலைவருடைய வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அதில் நிறைய எவிடன்ஸோடு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, அதனால் நீங்கள் தயவு செய்து 25 பேரில் யாருக்கும் மந்திரி சபையை பதவி பிரமாணம் செய்து கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாரு. ஸோ கவர்னர் வந்து இந்த விஷயத்தில் 2 நாளைக்கு முன்னாடி சிஎம் செக்ரட்டரி செந்தில்குமார் போய் பார்த்து பேசி, அவர் தான் அன்றைக்கி புரோட்டோக்காலில் யார் யாருக்கு எந்தெந்த துறைன்னு அன்றைக்கி தான் அறிவிப்பு வந்தது. அன்னைக்கு கவர்னர்கிட்ட பேசுகிறார், இது மாதிரி மந்திரி சபை விரிவாக்கம் சம்மந்தமாக சிஎம் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னும்போது தான் கவர்னர் அவர்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இல்லைங்க இது மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு, நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் இந்த அதிமுக, அதாவது வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் இந்த தரப்புக்கு மந்திரி சபையில் இடம் இருக்குமா இருக்காதான்னு ஒரு குழப்பம் ஓடிட்டுருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் அப்படின்னு ஒரு 3 பேர் கன்ஃபார்ம். மற்றவங்களாம் யார் யார், இன்னும் 2 பேர் யார் யாருன்னு ஒரு குழப்பம் ஓடிட்டு இருந்தது. இப்படி பேசும்போதே விஜய்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் குட்கா விஷயம் வந்து இன்னும் விஜயபாஸ்கர்கிட்ட இன்னும் பெண்டிங் இருக்குது, இந்த கம்ப்ளைண்ட் பெரிய கம்ப்ளைண்ட்டு, எதுக்கு ஏற்கனவே போதைப் பொருள்லாம் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு இருக்க நிலையில் விஜயபாஸ்கருக்கு மந்திரி சபையில் மீண்டும் இடம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய விமர்சனம் வரும் அப்படின்னா. அதே மாதிரி வேலுமணி மேலே வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. பட் வேலுமணி விஷயத்தில் கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் பலருக்கும் வளர்க்கு இருக்குது, இவருக்கும் இருக்குது. பட் விஜயபாஸ்கரை நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் விஜய் இருக்கான்.